ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, அம்மா வந்து சிறுபயிர் தோசை தாங்க செய்ய போகிறாங்க. எல்லோரும் இதை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் காலை உணவாக தான் இதை சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி இரவு உணவாக எடுத்துக்க போகிறோம். வாங்க அம்மா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க பார்க்கலாம். சிறுபயிர் தோசை செய்ய அம்மா ஃபஸ்ட்டு சிறுபயிரை வந்து நல்லா சுடவில் போட்டு அதில் உள்ள கல் தூசி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அம்மா அதில் இருக்க கல் தூசி எல்லாம் எடுத்துட்டு 2 கிளாஸ் சிறுபயிரும் 1 கிளாஸ் பச்சரிசியும் எடுத்துக்கிட்டாங்க. சிறுபயிர் தோசை எல்லோரும் உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சத்தானது. இப்போ எங்களுக்கு 2 கிளாஸ் சிறுபயிரும் 1 கிளாஸ் பச்சரிசியும் எடுத்திருக்கோம். சிறுபயிறு புடைச்சிட்டு இப்போ பச்சரிசியும் போட்டு அதில் 1 கிளாஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ சிறுபயிரும் பச்சரிசியும் என்ன தான் நம்ம கல் தூசி எல்லாம் எடுத்தாலுமே நல்லா 2 முறை 4 முறை கழுவி அதை தான் ஊற வைக்கணும். நாங்கள் சிறுபயிரும் பச்சரிசியும் சேர்த்து நல்லா கழுவி வச்சுட்டு ஊற வச்சுருக்கோம். நீங்கள் வந்து சிறுபயிர் கூட சிறுதானியங்களும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் வெந்தயம் மட்டும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சாச்சு. அம்மா சிறுபயிரையும் பச்சரிசியும் ஊற வச்சுட்டு வாசல் தூக்க போயிட்டு வரன்ட்டு போயிட்டாங்க. இதை ஊற வைக்கும் போது சாயங்காலம் ஒரு 5 மணி தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு போயிட்டாங்க. எங்கள் வீட்டு முன்னாடி வாசலில் கோலம் போட தளம் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து நல்ல தண்ணி குழி தோண்ட வாசல் முன்னாடி இருக்கிற தளத்தை ஜேசிபி வச்சு உடச்சிட்டாங்க. அதுதான் இப்படி இருக்குது. நானே அழகாக கோலம் போடுவேன். ஆனால் இப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மாவே இந்த வேலையெல்லாம் செஞ்சிடுறாங்க. ஏன்னா பாப்பா வந்து என்னை செய்யவே விட மாட்டா, என்கிட்டே தான் இருப்பாள். எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தா உடனே அழுதுருவா. அதனால் எங்கள் அம்மாவே கோலம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரங்கோலி கோலத்தை விட புள்ளி கோலம் தான் ரொம்ப அழகாக வரும். நான் தான் ரங்கோலி நல்லா போடுவேன். கோலம் போட்டு வரதுக்குள்ளே மணி 6 ஆயிடுச்சு. ஊற வச்ச சிறுபயிரும் பச்சரிசியுமே இப்போ நல்லா ஊறிட்டு அம்மா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்டோர்கள், பார்த்துக்கோங்க. முன்னால் போட்ட வீடியோலாம் பாருங்கள், இந்த ஆட்டோர்கள் சைடில் தெரியும். ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போது சிறுபயிறு தோசைக்காக அதை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு இப்போ அதில் தான் சிறுபயிறு தோசைக்கு அரைக்க போகிறாங்க அம்மா. சிறுபயிறு தோசைக்கு நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் இருக்கிறனால ஆட்டோவிலே அரைக்கோம். அதில் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி இலை, சில பேர் புளிக்கீரைலாம் வச்சு சேர்த்து அரைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு அரைச்சி சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்ருக்காங்க. நானும் அரைக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் பாப்பா என்னையும் அரைக்க விட மாட்டா, அழுதுகிட்டே இருப்பாள். நான் அரைச்சி தரேன், நீ தோசை சுட்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் பாப்பாவை வச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் வந்து இந்த ஆட்டோல் ரொம்ப நாளாகவே சும்மாவே இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி சிறுபயிர் தோசைக்காக ஊற வச்சு அதில் அரைச்சி சாப்பிட்டோம். எனக்கு அரைக்கும் போதே ரொம்ப பயமாகவே இருந்தது. ஏன்னா இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, அவங்களும் அரைக்கவே இல்லை. கையில் எங்கேயும் கீழே விழுந்துருமோன்னு ரொம்ப பயம். ஆனால் ஒரு டைம் விழுந்துட்டு மாவெலாம் திரித்து கொஞ்சம் மாவு கொட்டிட்டு மீதி இருக்கிற மாவை அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டோம். இப்போ அம்மாவும் மாவை அரைச்சி தந்துட்டாங்க. இப்போ அதில் இருக்கிற மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதில் அந்த சிறுபயிறு தோசைக்கு அரைச்சி வச்சுருக்க மாவில் கோரி ஊற்றியாச்சு. இப்போ தோசை சுட போடுறது வந்து நான் தான், பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் வருவேன். தோசை மாவு அரைச்சி ரெடி ஆகிட்டு இப்போ நான் தோசை சுட போகிறேன். இந்த தோசை சுடுறது வேறு யாரும் இல்லை, அது நான் தான். தோசை கொஞ்சம் வட்டமாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை மாவில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தோசை ஊற்ற போகிறேன். நான் எல்லாருக்கும் தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க. சிறுபயிறு தோசைக்கு ஊற வைக்கும்போது நான் அதிகமாக வேண்டாமா குறையா போடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். நான் அரைச்ச பிறகு பார்த்தா மாவு கொஞ்சோட தாங்க இருந்தது. எண்ணி பார்த்தா ஒரு 7 தோசைக்கு தான் இருக்கும். ஏன்னா மாவு கொஞ்சம் அரைக்கும் போது கொட்டிட்டு அதனால தான் கம்மியாக இருக்குது.
இப்போ வந்து எல்லாருக்கும் தோசை சுட்டு முடிச்சாச்சு. சிறுபயிறு தோசைக்கு எல்லோரும் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கி மதியம் வச்ச மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.